சென்னை அபிராமபுரத்தில் போலீசார் வலுக்கட்டாயமாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கார்த்திகேயன் என்பவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணை நடத்த சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். அபிராமபுரம் கேவிபி கார்டன் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற 55 வயதுடைய நபரை இன்று காலை தாளம்பூர் போலீசார் நில மோசடி வழக்கு விசாரணைக்காக வலுக்கட்டாயமாக அழைத்து சென்ற போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். காலை 5 மணி அளவில் தனது நாயுடன் நடைபயிற்சி சென்று கொண்ட அவரை போலீசார் மடக்கி பிடித்து வலுக்கட்டாயமாக விசாரணைக்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்போது மயங்கி விழுந்த அவர் அங்கேயே உயிரிழந்தார். இது குறித்து அவரது குடும்பத்தார் போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழந்ததாகவும், அதே போல நீண்ட நேரமாக அவர் மயங்கி துடித்துடித்துக் கொண்டிருந்த நிலையில ஆம்புலன்ஸ் கூட தகவல் தெரிவிக்காமலும் உறவினருக்கும் தகவல் தெரிவிக்காமலும் தனது அவர் கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக அவர் மகனும் அவரது மனைவி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா 194 என்ற சட்டப்பிரிவில் BNSS என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மரணத்திற்கான காரணம் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு மாவட்ட நீதிபதியோ அல்லது துணைப்பிரிவு நீதிபதியோ இந்த விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை அளிப்பார்கள். அந்த வகையில் தான் தற்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உடற்குழு ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் நாளை மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தி இந்த உடற்குழு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நில மோசடி வழக்கில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்ற சம்பவத்தில் ஏற்கனவே உயர் அதிகாரிகள் தாளம்பூர் போலீசார் குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இறப்பிற்கான காரணம் குறித்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உயரதிகாரி தரப்புல தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.